தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு பேருந்தில் 9 சவர நகையை திருடியதாக இளம்பெண் கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவரான தீபா அரசு பேருந்தில் பயணித்தபோது அவரது கையில் இருந்த சுமார் 9 சவர நகைகள் திருடு போயின. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் செங்கம் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவரை கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். வாரிசு சான்றிதழுக்கு லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் பிடிபட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். அரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரி என்பவர் வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பித்திருந்த நிலையில் பெரியவட்டி வருவாய் ஆய்வாளர் ஹேமலதா 4000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் லஞ்ச பணத்தை கொடுக்க வைத்து வருவாய் ஆய்வாளரை கையும் களவுமாக கைது செய்தனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிட்டு சீர்காழியில் சுய கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பேருந்துகள், ஆட்டோக்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி சுய கணக்கெடுப்பில் பங்கேற்க வருவாய்த்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி துர்க்கை பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆடி முதல் செவ்வாயை ஒட்டி அம்மனுக்கு 1801 பிஸ்கெட் பாக்கெட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. குழந்தை வரம் அருளும் அம்மனுக்கு குழந்தைகள் விரும்பும் பிஸ்கெட்டால் அலங்காரம் செய்யப்பட்டதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். குடும்ப பிரச்சனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அவரது சகோதரருக்கு இடையே சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தில் 2வது முறையாக இருவரும் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் உடன்பாடு எட்டப்படாததால் வரும் 28ஆம் தேதி மீண்டும் ஆஜராக சமரச தீர்வு மையம் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. அடுத்த 28ஆம் தேதிக்கு முன்னால் இந்த வழக்கு நல்ல முடிவுக்கும் நல்ல ஒரு தீர்வாகவும் செயல்படும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். உதகை அருகே பேராறு கிராமத்தில் கோவிலுக்குள் நுழைந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதியில் உலவிய கரடி வாகனம் வருவதை கண்டதும் வேகமாக ஓடியது. பின்பு கோவில் கதவை தொட்டு பார்த்து உள்ளே சென்று தஞ்சமடைந்தது. இந்நிலையில் இரவு நேரங்களில் உலவும் கரடியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் சூர்யா நற்பணி மன்ற ரசிகர்கள் வெள்ளித்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். நடிகர் சூர்யா நீடூழி வாழ வேண்டியும் அடுத்தடுத்த படங்கள் வெற்றியடைய வேண்டியும் சிறப்பு வெள்ளித்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் வாகனங்களை யானை வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நீண்ட நேரமாக யானை சாலையிலேயே நின்றதால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வனத்துறையினர் மலைப்பாதையில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் முக்கியம் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயிலில் நடைபெற்ற சலவை தொழிலாளர் சங்கத்தின் 75வது ஆண்டு விழாவில் அமைச்சர் வன்னியரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் போது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கண்ணீர் மல்க அமைச்சர் வன்னியரசுவின் காலில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நல்லபாம்பு சாலையோரம் படம் எடுத்து ஆடியது. பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் கடை ஒன்றின் முன்பாக திடீரென நல்லபாம்பு படம் எடுத்தது. அதனை அந்த பகுதியில் இருந்தவர்கள் ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்தனர். அதன் பின்னர் அந்த பாம்பு புதருக்குள் ஊர்ந்து சென்று மறைந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பள்ளிப்பேட்டை கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் செல்லும் வழியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் பயமின்றி பள்ளிக்கு சென்று வரும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இந்திரவனம் மன்னர் சுவாமி பச்சையம்மன் கோயிலில் ஆடி மாத தீமிதி திருவிழா அதிவிமரிசையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பிரம்மாண்டமான தீக்குண்டம் அமைக்கப்பட்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். சீர்காழி அருகே குப்பையை எரித்த பொழுது தீ பரவி அருகில் இருந்த வீடுகள் எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமுல்லைவாசல் பகுதியில் காலிமனையில் குப்பைகளை எரித்த பொழுது எதிர்பாராத விதமாக அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு தீ பரவியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்தது. இதனால் மேலும் 2 வீடுகளுக்கு தீ பரவி மொத்தம் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 5 சவரன் தங்க நகைகள் எரிந்து சேதமடைந்தன. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை எந்தவித நிபந்தனையும் இன்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி தேனியில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கொடுவிலார்பட்டியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் தங்களது கோரிக்கை மனுக்களை கூட்டுறவு கடன் சங்க செயலாளரிடம் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தவிக ஒன்றிய நிர்வாகி ஜில்லாமணி என்பவர் காரில் முதியவரை தாக்கும் பழைய வீடியோ சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. வெளிநாடு வேலை மோசடி விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறின் போது எடுக்கப்பட்ட பழைய வீடியோ இது என்றும் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை முடிந்துவிட்டதாக கட்சி நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தஞ்சை சாலையில் உள்ள குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் நச்சுப்புகை பரவி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கோழி, மீன் கழிவுகள் மற்றும் செப்டிக் கழிவுகள் கொட்டப்படும் இந்த குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றி நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்கு தட்டுப்பாட்டால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. கொள்முதல் தாமதம் காரணமாக விவசாயிகள் பல நாட்களாக காத்திருக்கும் நிலையில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மழையால் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் உடனடியாக சாக்குகள் வழங்கி நெல் கொள்முதலை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.